ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். திருமண தடை விலக பரிகாரம். திருமணம் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டிருக்கும் பலரும் பல பரிகாரங்களை செய்திருப்பார்கள். பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளையும் மேற்கொண்டிருப்பார்கள். என்ன செய்தாலும் திருமண தடை விலகவில்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலையை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது விரைவிலேயே அவர்களுடைய திருமண தடை நீங்கும். அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் காணப்போகின்றோம். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாகவே நடைபெறும் என்றாலும் ஒரு சிலருக்கு திருமண தடை என்பது விலகாமல் இருக்கும். அதற்கு காரணம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருக்கலாம் அல்லது கால நேரங்களாக இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எதனால் திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் அதை அனைத்தையும் நீக்கி அருள் புரிவதற்கு அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். எந்த அம்மனாக இருந்தாலும் தாய் உள்ளம் கொண்டவள்தானே. ஆதலால் தான் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் விரைவிலேயே திருமண தடை நீங்கும். இந்த திருமண தடையை நீக்குவதற்கு மருதாணி இலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த காணொளியில் காண்போம். புதன் அன்று மருதாணி இலையை பறிக்க வேண்டும். வேறு எந்த கிழமையிலையும் பறிக்கக்கூடாது. அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்றுதான் செல்ல வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் சுத்தமான ஆளிலை பன்னீர் என்று விற்கப்படும். அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டில் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். பிறகு பறித்து வைத்திருக்கும் மருதாணி இலைகளை மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைத்து கொள்ளுங்கள். நைஸாக அரைக்கக்கூடாது. சாறு வரும் அரைவுக்கு அறுத்து கொள்ள வேண்டும். அரைத்த அந்த விழுதில் பன்னீரை ஊற்றி கலந்து வைத்து கொள்ள வேண்டும். இதை ஒரு செம்பு அல்லது பித்தளை உலோகத்தால் ஆன சொம்பு நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கும் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது இந்த மருதாணி இலை சாறை கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும். இப்படி கொடுக்கக்கூடிய நபர் திருமண தடை ஏற்பட்ட நபராகத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு பதிலாக அவருடைய தாயோ தந்தையோ இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. கொடுத்துவிட்டு அபிஷேகத்தை பார்த்து மனதார அம்மனிடம் திருமண தடை விலக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி தொடர்ந்து 6 வாரங்கள் செய்ய வேண்டும். 6வது வாரம் வெற்றிலைப்பாக்கு, மல்லிகைப்பூ, மஞ்சள், தாலிக்கயிறு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஜாக்கெட் பெட் இவை அனைத்தையும் சேர்த்து 9 சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டும். இந்த எளிமையான பரிகாரத்தை முழு மனதுடன் நம்பிக்கையுடனும் செய்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான பரிகார விஷயங்களையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.